இன்றைக்கி வந்து ராமலிங்க அடிகளார் பற்றின ஒரு 10 கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து திருவருட்பாவை எழுதியவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் அவர்களின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு போட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ராமலிங்க அடிகளாருடைய படிச்சிங்க பார்த்தீங்களா, அதை வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் கொஸ்டினை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு, ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூர். ராமலிங்க அடிகளாருடைய பெற்றோர் வந்து தந்தை ராமையா, தாயார் வந்து சின்னம்மையார். ராமலிங்க அடிகளார் வாழ்ந்த காலம் வந்து 5/10/1823 முதல் 30/1/1874 வரைக்கும் இவரோட வாழ்ந்த காலம். ராமலிங்க அடிகளார் பிறந்த தேதின்னு கேட்டாலும் 5/10/1823 நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இறந்த தேதின்னு கேட்டாலும் 30/1/1874 மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 6th, ராமலிங்க அடிகளார் எழுதிய நூட்கள் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் 1, மனுமுறை கண்ட வாசகம் 1. நெக்ஸ்ட்டு, பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க ராமலிங்க அடிகளார் அமைத்தது அறச்சாலை. இந்த 7th வந்து இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. அறச்சாலையை நிறுவியவர் யாருன்னு கேட்டாலும் ராமலிங்க அடிகளார்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஞானசபை நிறுவியவர் ராமலிங்க அடிகளார். நெக்ஸ்ட், அறிவு நெறி விளங்க வள்ளலார் நிறுவியது ஞானசபை. சமரச சன்மார்க்க நெறிகளை வழங்கியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். இன்றைக்கி வந்து ராமலிங்க அடிகளாருடைய 10 கொஸ்டின் வந்து பார்த்தோம். இது மாதிரி தொடர்ந்து நம்ம நிறைய போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.